உடலோட நுரையீரல், தொண்டை, சுவாச குழாய் தேவையற்ற விஷயங்களை வெளியேற்றும் போது இருமல் ஏற்படுது. அதே சமயம் தொடர் இருமல் எரிச்சலை ஏற்படுத்தும். அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ட்ரை காஃப்ல எந்த விதமான கபமோ சளியோ வெளிப்படாது. அண்ட் தொண்டை கரகரன்னு வறண்டிருக்கும். அந்த வகை இருமல் களப்படைய செஞ்சு இருமலை உருவாக்கி இம்யூன் சிஸ்டமை இன்னும் பலவீனமாக்கி சோர்வடைய செஞ்சு பாடியில அதிக இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும். ஏர் கண்டிஷன் இருக்கிற ரூம்ஸ்லயும் வறண்ட காற்று பகுதியிலையும் ட்ரை காஃப் இன்னும் அதிகரிக்கும். சில வீட்டு வைத்தியங்கள் மூலமா இந்த ட்ரை காஃபை நாம விரட்டி அடிக்கிறது சாத்தியமான விஷயம். ராத்திரியே 7 பாதாம தண்ணியில ஊற வைக்கணும். காலையில அதோட தோலை உரிச்சு எடுத்து அத பொடியா நறுக்கி அரைச்சுக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய சேர்த்துக்கிட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பேஸ்ட டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் இருமல் போற வரைக்கும் சாப்பிடுங்க. ஒரு டீஸ்பூன் பேசில்ங்கிற துளசி பேஸ்ட எடுத்துக்கணும். அத ஒரு ஃபில்டர்ல வச்சு அதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்டையும் சேர்த்துக்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஜூஸை எடுக்கணும். அந்த ஜூஸோட 3 டீஸ்பூன் தேனை சேர்க்கணும். அத நல்லா மிக்ஸ் பண்ணணும். இத இருமல் குறைற வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 வேளைன்னு சாப்பிடுங்க. ஒரு கிளாஸ்ல வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும். அதுல 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூளை எடுத்துக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் கேரம் சீட் பவுடரை சேர்த்துக்கணும், அதாவது ஓம பவுடர். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இத ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். ஆரோக்கியமா சாப்பிடுங்க, நல்லபடியா வாழுங்க. இது போன்ற இயற்கை வீட்டு வைத்தியங்களை அறிய www.homeveda.com வருகை தாருங்கள்.